4 வர்த்தக நாட்களாக சரிந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை புதன்கிழமை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்துக்கு தகுந்தபடி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை ஒரு சவரன் தங்கம் 2680 ரூபாய் குறைந்தது. இந்த நிலையில் புதன்கிழமை ஒரு சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 66,320 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் விலை உயர்ந்து 8,290 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 102 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை 1 கிலோ 1,02,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தங்கம் விலை உயர்ந்து வருவதால் குறைந்த வருவாய் உள்ள குடும்பத்தினர் தங்கம் வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் தமிழ்நாடு போராடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் அவ்வாறான 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் RN ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்று குறிப்பிட்டார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையில் தமிழ்நாடு போராடும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மாற்றும் முடிவில் மத்திய அரசு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை அடுத்து அவருக்கு எதிராக எதிர்ப்பு எழுந்துள்ளது. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அல்லது மத்திய அரசு பதவி விலக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. நிலையில் ஆளுநர் RN ரவியை விரைவில் மாற்ற மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநராக யாரை நியமிப்பது என்பது குறித்து பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஆலோசித்து வருவதாகவும், அடுத்த வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.